நீங்கள் மாட்டு வண்டியில் கட்டி இங்கே வந்து எங்களோட அம்மையாண்ட காலத்திலேருந்தே இது ஒரு பெண்ணின் வயிற்றில் பாம்புருவாக உருவெடுத்து அதே தொன்மையில் அதே நடைமுறையில் அந்நியின் கற்பந்தனில் பாம்புருவாக தோன்றியது தான் இந்த புண்ணியமான நாகதம்பிரான். அனைவருக்குமே வணக்கம். ஈழத்தமிழர்களுடைய இந்த பாரம்பரியமான வாழ்க்கை வழிமுறை வழிபாடுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிவடைஞ்சு கொண்டு போகுது, இல்லாட்டி மறைஞ்சு கொண்டு போகுது, இல்லை மாற்றப்பட்டு கொண்டு போகுதுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கையில் ஒரு சில ஆலயங்கள் இப்போவும் பழமை மாறாது அதே தொன்மையில் அதே நடைமுறையில் வந்து விஷயங்கள் அந்த வழிபாடுகள் பூஜைகள் பொங்கல்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. அந்த வகையில் இன்றைய நாளில் வந்து சிறப்பாக இடம்பெறக்கூடிய அந்த ஒரு விஷயம் கிளிநொச்சி கரைச்சி புளியம்போக்கனை நாகதம்பிரான் ஆலயத்துடைய பொங்கலுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து அந்த பண்டங்கள் வந்து கொண்டு போவார்கள். அந்த பொங்கலுக்குரிய பொருட்கள் எல்லாமே இங்கே இருந்து கொண்டு போவார்கள். அங்கே இருந்து மாட்டு வண்டியில் கட்டி இங்கே வந்து கிட்டத்தட்ட 3-4 நாட்களுக்கு முதல் இங்கே வந்திருப்பேன் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இன்றைய நாளில் இங்கே இருந்து அந்த பண்டங்கள் எல்லாத்தையுமே சேகரித்து கொண்டு இங்கே இருந்து புறப்படும் அந்த காட்சிகளை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் நிற்கக்கூடியது வந்து மீசாலையில் புத்தூர் சாந்தி. அந்த புத்தூர் சாந்தியில் வந்து பண்ட மறுபடி என்று சொல்லி ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. அதாவது இந்த பண்டங்கள் வந்து எடுத்து செல்லக்கூடிய அந்த ஆலயம். இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆலயம் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அருள்மிகு மீசாலை புத்தூர் சாந்தி பண்ட மறுபடி நாகதம்பிரான் ஆலயம் என்ற பெயரோடு இருக்கக்கூடியது இந்த நாகதம்பிரானுடைய ஆலயம். இந்த நாகதம்பிரானுக்கு தான் அங்கே இருக்கக்கூடிய கிளிநொச்சி கரைச்சி புளியம்பொக்கனில் இருக்கக்கூடிய நாகதம்பிரான் வந்து வருகை தருவார். அவர் இங்கே வருகை தந்தது வந்து கடந்த 25ஆம் தேதி புதன்கிழமை அங்கே இருந்து வெளிக்கிட்டு வியாழக்கிழமை இங்கே வந்து சேர்ந்தவர். இங்கே வந்து சேர்ந்துதான் இன்றைய தினம் இங்கே இருந்து புறப்படினம். 31ஆம் தேதி இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து மீளவும் வந்து புறப்படினம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த நாகதம்பிரானுடைய ஆலயம். அங்கே வந்து பிரதானமாக நாகங்களுடைய உருவம், அதே மாதிரி அங்கே கருங்கல்ல கூட நாகத்தினுடைய அந்த பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்கள் அங்கே இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாகதம்பிரான் எல்லாமே அங்கே வழிபாட்டுக்காக வைக்கப்பட்டு இப்பொழுது இங்கே பூஜைகள் வந்து இடம்பெற்றிருக்கு. இன்றைய நாள் முழுவதுமே வந்து பூஜைகள் வழிபாடுகள் பொங்கல்கள் ஏலம் விடுவன என இப்படியெல்லாம் இடம்பெற்று இன்றைக்கு மாலை வேளை 3 மணிக்கு பின்னராக வந்து இங்கே இருந்து புறப்படினோம். பாருங்கள், தயார் நிலையில் இருக்குது இந்த மாட்டு வண்டில்கள். இந்த வண்டில்களை இப்பொழுது பார்ப்பதே வந்து மிக அரிது. ஆனாலும் இந்த வழிபாட்டு முறைகளுக்கு பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக தொன்று தொட்டு இந்த விஷயம் வந்து இடம்பெற்று கொண்டே இருக்குது. இந்த மாற்றம் வந்தும் இந்த மாற்றம் மாறாது இருக்கக்கூடிய விஷயங்கள் பல இருக்குது. அந்த வகையில் வந்து இதுவும் வந்து ஒரு மாறாமல் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். கிடுகுகளால் அமையப்பட்ட கூரை என அந்த வண்டில் வந்து பாருங்கள் சாமான்கள் எல்லாமே ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அதை வந்து இந்த பொருட்களை சேமிப்பதற்காக, அதாவது அவருடைய அந்த பொங்கலுக்குரிய பொருட்களை சேமிப்பதற்காக அந்த பண்டங்களை வந்து சேமிப்பதற்காக தான் இங்கே வந்து தங்கி இருந்து சேமித்து கொண்டு நாகதம்பிரான் இங்கே இருந்து புறப்பட போகிறார். பாருங்கள், எல்லாம் தயார் நிலையில் இருக்குது. ஓலையிலே பின்னப்பட்ட பெட்டிகள் அப்படியாக இங்கே பாருங்கள். நீங்கள் அந்த தென்னை பனை ஓலையில் பின்னப்பட்டிருக்கக்கூடிய பெட்டி, அங்கே நாகங்கள் அந்த பெட்டியில் கூட மேலே வந்து நாகங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு புதுமையான நாகதம்பிரான் கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய கரைச்சி புளியம்போக்கனை நாகதம்பிரான் வந்து ஒரு மிக புதுமையான ஒரு நாகதம்பிரான். அங்கே வெள்ளை நாகங்கள் எல்லாமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மிகப்பெரிய அளவில் அங்கே இந்த பொங்கல் நிகழ்வு எல்லாமே இடம்பெறும். நாளைக்கு காலையில் ஆரம்பமாகி சாமன் பொழுதில் வந்து பிரதானமான பொங்கல் வந்து வைக்கப்படும். அப்படியாக நாளை காலை மாலை என விசேடமாக பொங்கல் வழிபாடுகள் எல்லாமே இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். இங்கே பறையொலி முழங்க பறையோசை இசைக்க ஒரு பாரம்பரியமான வழிபாட்டு முறைகளோடு இந்த நாகதம்பிரான் ஆலயங்களில் நாங்கள் இன்றும் அழியாமல் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை பார்க்கலாம். மாற்றங்கள் வந்து கொண்டே தான் இருக்கின்றது. ஆனாலும் ஒரு சில ஆலயங்கள் இன்றும் தங்களுடைய அந்த பாரம்பரியத்தையும் அந்த மகிமையை வந்து இழக்காமல் செய்து கொண்டிருக்கணும். இப்பொழுது இங்கே பூஜைகள் வந்து இடம்பெறுது. உள்ளுக்குள்ளே வந்து பூஜைகளை செஞ்சுட்டு திருப்பவும் வந்து அங்கே உள்ளே இருந்து எடுத்து வரக்கூடிய அந்த விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்கலாம்.
அங்கே பூஜையிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள், பல சக்தி வாய்ந்த பொருட்கள் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பிரம்பு, அதே மாதிரி அங்கே நாகதம்பிரான், நாகம் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. மிக சக்தி வாய்ந்த அந்த பொருட்கள் வந்து இப்பொழுது இங்கே இருந்து, அதோட சூளம், பைரவர் சூளம் எல்லாமே அங்கே இருந்து கொண்டு வரப்படுகிறது. இவைகள் கூட அங்கே அந்த மாட்டு வண்டிலே ஏற்றப்பட்டு இங்கே இருந்து பயணம் செய்ய போயினோம். வணக்கம். வணக்கம். இன்றைய நாள் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு பண்டம் ஒன்று போகுது. நிறைய மாட்டு வண்டியில் காட்டிக்கொண்டு போகிறோம். எங்கே போகிறீங்க, என்ன விஷயம் நடக்கும்? இங்கே வந்து புளியமான நாகதம்பிரான் வந்து இங்கே வந்து பொங்கலுக்காக இந்த கோயில் புத்துச்சந்தி பண்டமரவடி என்று விடத்தை சொல்கிறேன். இங்கே வந்து இருந்து தனக்கு தேவையான பொங்கலுக்கு தேவையான பண்டங்களை எல்லாம் சேகரிப்பதற்காக இங்கே வந்து இருப்பார். இருந்து சேகரித்து கொண்டு அங்கே போய் தனக்கு இரவும் பகலுமாக நடக்கும் அந்த பொங்கல். மிக பிரமாண அளவில் அங்கே பொங்கல் நடக்கும். எப்போ இங்கே வந்தவர்? இங்கே வந்து கடந்த செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வந்தவர். இன்றைய செவ்வாய்க்கிழமை போனோம்னா நாளைக்கு இரவா பொங்கல், புதன்கிழமை இரவு பகல் எல்லாம் பொங்கல். அங்கே இது நான் சின்னல இருந்து எனக்கு எங்களோட அம்மையாண்ட காலத்துலேருந்தே இது நடந்து கொண்டு தான் இருக்குது. இது வந்து என்ன கதையாண்டா, நாகதம்பிரான் கோவிச்சு கொண்டு போயாம் ஒரு இடத்துல இருக்க அந்த ஒரு பன்னியின் கற்பந்தனில் பாம்புருவாக தோன்றியது தான் இந்த புளியமான நாகதம்பிரான். அதாவது ஒரு பெண்ணின் வயிற்றில் பாம்புருவாக உருவெடுத்து அதுக்கு பிறகு மக்கள்கள் எல்லாம் அந்த பாம்பை ஒரு வழிபட தொடங்கி தான் இப்படி பாம்பு நாகதம்பிரான் கோயில வந்தது. அதனால் இந்த கோயில் வந்து இப்போ கடந்த எத்தனையோ வருடங்களாக இது நடந்து கொண்டு தான் இருக்குது. தம்பி சிறுவனாக இருந்தாலும் கூட, ஒரு சிறியனாக இருந்தாலும் கூட பல விஷயங்களை வந்து சொல்லியிருந்தான். இன்னும் நிறைந்த வரலாற்றை கொண்ட இந்த ஆலயம். நாளை மறுதினம் வந்து நான் இந்த பொங்கலுக்கு கட்டாயம் செல்வேன். அங்கே செல்லும் பொழுது இன்னும் இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள் தொடர்பான ஒரு பூரணமான காணொளி வந்து கட்டாயம் பதிவு செய்வேன். எனக்கு இது சம்பந்தமான ஒரு முழுமையான வரலாறு தெரியாத காரணத்தால் வந்து நான் இந்த இடத்துல அது சம்பந்தமான விஷயங்களை வந்து பதிவிடையில் கட்டாயமாக நாளை மறுதினம் இந்த காணொளி ஒன்று பதிவிடும் பொழுது இந்த நாகதம்பிரான் தொடர்பான ஒரு முழுமையான வரலாறு, இவருடைய தோற்றம், எப்படி தோற்றம் பெற்றவர், இவருக்கும் கிளிநொச்சியில் இருக்கக்கூடியவர் என்ன தொடர்பு, இங்கே இருந்து எல்லாமே அங்கே பண்டம் போகணும் என்ற விஷயம் எல்லாம் தொடர்பான ஒரு காணொலியை வந்து கட்டாயம் பதிவு செய்வேன். மறக்காமல் அந்த காணொலியை பார்த்துக்கொள்ளுங்க. அப்படியாக இப்பொழுது இங்கே இருந்து பயணம் வந்து ஆரம்பிக்க போகுது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த பெட்டியில் நாகங்கள் நான் முதல் காண்பிச்சிருப்பேன். அதுக்குள்ளே விபூதி, நாகதம்பிரானுடைய அந்த விபூதியை வந்து வீதியில் நிற்கக்கூடியவர்கள் கொடுப்பதற்காக அங்கே எல்லாம் தயார் நிலையில் இருக்குது. இப்பொழுது இங்கே இருந்து பயணம் வந்து ஆரம்பிக்க போகுது.
இத்தனை மாட்டு வண்டில்கள் ஒன்றாக செல்லும் இந்த காட்சியை காண்பதே மிக அரிது. இப்படியான ஒரு சில விஷயங்களில் தான் இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் முன்னைய காலங்களில் மாட்டு வண்டிலாம் ஒரு பிரதானமான போக்குவரத்து சாதனமாக இருந்தது. எங்கட காலத்தில் கூட அது இருக்கையில் பின்னர் இப்பொழுதெல்லாம் அது இல்லை என்ற மாதிரி ஆகிவிட்டது. ஒரு சில விஷயங்களுக்கு தான் பயன்படுத்தி கொண்டிருக்கணும், ஒரு காட்சி பொருளாகத்தான் இப்பொழுது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. அந்த வகையில் அவை இன்னும் உயிர்ப்போட வச்சிருக்கிறதுக்கு வந்து இந்த ஆலயங்கள் வந்து பெரிதும், இந்த பாரம்பரியங்களை உயிர்ப்போடு வச்சிருக்கிறதுக்கே இந்த ஆலயங்கள் வந்து பெரிதும் பங்காற்றுது. அப்படியாக இந்த இளையவர்கள் உட்பட எல்லாருமே இந்த ஒரு என்னென்னு சொல்வது, இந்த ஒரு விஷயம் வந்து மாற்றம் அடைஞ்சு கொண்டு போய்கள் அந்த விஷயத்தை திருப்பவும் கொண்டு வரது அங்கே இளைஞர்கள் அந்த இடத்துக்குள்ள வரணும். அதுதான் ஒரு பிரதானமான விஷயம். ஆனால் இளைஞர்கள் அங்கே இல்லை என்றது தான் மிக கவலைக்குரிய விடவும். அந்த பாரம்பரியம், அந்த வழிமுறைகள் எல்லாமே மாற்றமடைந்து கொண்டு போகிறதுக்கு காரணமும் அதுதான். ஏனென்றால் இப்பொழுது வந்த கால மாற்றம் ஒரு பிரதானமாக இருக்குது. அவை எல்லாருமே நன்கு அறிந்த விஷயம்தான். ஆனாலும் யாரோடு நோவன் யாருக்கு எடுத்துரைப்போம்னு சொல்கிற மாதிரியாக போய்கொண்டிருக்க விஷயங்கள். அப்படியாகத்தான் இந்த விஷயம் இன்றைய நாள் மிகச்சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்குது. பாருங்கள், ஒரு பவனியாக இந்த ஏனையின் வீதியில் இப்பொழுது இந்த புத்தூர் சந்தியில் இருந்து இந்த பண்டங்களோடு வந்து மாட்டு வண்டிகள் வந்து சென்று கொண்டிருக்குது. அங்கே மாட்டு வண்டிலையும் பொருட்களை ஏற்றி கொண்டு போயிடும். அதே மாதிரி இங்கே டிராக்டர்லேயும் கூட பார்த்திங்கன்னா இங்கே வாழைக்குலைகள், பலாப்பழம் என அவ்வளவும் வந்து படையலுக்குரிய பொருட்கள் வந்து போய்கொண்டு போய் தொடர்ச்சியாக 2-3 டிராக்டர்கள் கூட இந்த பயணத்தில் இன்றைக்கு வெளிக்கிட்டவை நாளைக்கு மாலை 6-7 மணி போல் தான் அங்கே போய் சேரணும். அப்படியாக வீதியிலெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைவுடங்கள் வைக்கப்பட்டு வரவேற்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. அப்படியாக சரித்திர பிரசித்தி பெற்ற கரைச்சி புளியம்புக்கனை நாகதம்பிரான் ஆலயத்தினுடைய பெரும்பொங்கல் நாளைய நாளில் காலை பொழுதுலேருந்து ஆரம்பமாக முடிந்தவர்கள் எல்லாருமே அந்த பூஜைகள் வழிபாடுகளில் வந்து கலந்து கொள்ளுங்க. இரண்டாம் மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆலயமும் நிறைந்த, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே அந்த இடங்களில் வந்து வியத்து போயிடும். இப்படியெல்லாம் நடக்குது. அந்த முதல் முறை வருபவர்களுக்கு வந்து பெரும் வியப்பை தரக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே அங்கே நடக்கும். கட்டாயமாக முடிந்தவர்கள் அந்த இடத்துல வந்து பாருங்க. நாங்களும் நாளைய நாளில் அங்கே செல்ல வேண்டும் என்ற அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். என்றால் எல்லாமே இறைவனோட அழைப்பிருக்கணும் எங்களையும் கூப்பிட்றதுக்கு. அப்படியாக நாளைய நாள் காலை பொழுதுலேருந்து பொங்கல் எல்லாமே இடம்பெறும். நாளை மாலை வந்து நான் கட்டாயம் அங்கே ஒரு காணொலி பதிவு செய்வேன். காணொலியை பதிவு செய்து இவை சம்பந்தமான விஷயங்கள், இந்த வரலாறு தொடர்பாக மேலதிகமான தகவல்களை வந்து காணொலி வாயிலாக உங்களுக்கு கொண்டு வருகின்றேன். அப்படியாக இன்றைய நாள் இந்த காணொலியை பார்வையிட்டவங்கள் அனைவருக்குமே நன்றி. உங்களுக்கு இந்த வரலாறுகள் தெரிந்திருந்தால் கட்டாயம் கீழே பதிவு செய்யுங்க. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.